இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகல்கம் பகுதியில் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களுக்கு யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்தியாவின் காஷ்மீரில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் 26 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தனர். இதன்போது உயிர் இழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இன்றைய தினம் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இந்த அஞ்சலி நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, வடக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், மத தலைவர்கள், பொதுமக்கள் என பல தரப்பினரும் பங்கு பெற்று இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். மனித நாகரிகத்தினுடைய உச்சங்களாக நாங்கள் கண்ட மதம் என்பது, சமயம் என்பது, மனிதனை மனிதனாக்குவதற்காக நாங்கள் கண்ட சமயம் என்பது மனிதனை இனங்கண்டு இந்த சம்பவத்தை வாசிக்கிற பொழுது மிக துயரமாக இருந்தது. அந்த அந்த மார்க்கத்துக்குரிய அந்த மந்திரத்தையோ அல்லது அந்த வாக்கியத்தை சொல்ல தெரியாதவனை சுடு என்று இந்த மதத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? இந்த மதங்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆக இங்கே நாங்கள் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இது வெறுமனே ஒரு பயங்கரவாதம் மதம் என்பதற்கு அப்பாலே இதற்கு யார் யாருடைய ஆதரவு இருந்தது என்பதை பற்றிய அந்த சிந்தனையும் இந்த வெளிச்சத்துக்குள்ளாலே வர வேண்டும். அந்த உயிரிழந்த அந்த ஆத்மாக்களுக்கான அஞ்சலியை நாங்கள் செலுத்துவோம். உயிரோடு இருக்கிறவர்கள் விழிப்பு கொள்ள வேண்டும் என்பதற்கான அஞ்சலியாகவும் இதனை நாங்கள் பொருள் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நினைக்கிற இன்னமும் எங்களுடைய மனச்சாட்சிகள் வாழுகின்றன என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக இந்த வைபவத்தை நான் பார்க்கிறேன். ஏற்கனவே திருமுருகன் சொன்னதை போல இப்படியான அஞ்சலிகள் சம்பவங்களை வாழ்நாள் முழுவதுமே சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள். ஆனாலும் இன்னமும் எங்களுடைய மனச்சாட்சி சாகவில்லை. இந்த ஆத்மாக்கள் சாந்தி பெற பிரார்த்திப்போம். நன்றி.